கிருஷ்ண பரமாத்மா இந்த பூமியை விட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி இந்த இடத்துக்கு பேரு பிரபாவசப்பட்டினம் அப்படின்னு பேரு, ஹிரண்ய நதினும் பேரு. அங்க புஷ்பக விமானம் வருது, அவர் ஏற போறாரு. அப்ப சித்தர்கள், ரிஷிகள், தேவர்கள் எல்லாம் வந்து, கிருஷ்ணா கலியுகம் ஆரம்பிச்சிருச்சு, பாபரயுகம் முடிஞ்சு போச்சு, நீயும் போற, உங்களுக்கு எல்லாம் யார் வழிகாட்டுவாங்க அப்படின்னு அழுகிறாங்க. அப்போ கிருஷ்ணா சொல்றார், பயப்படாதீங்க, நீங்க பற்றி கொள்வதற்கு சிவபெருமானுடைய பொற்பாத கமலங்கள் இருக்குது, அவருக்கு அபிஷேகம் செய்யறதுக்கு புண்ணிய நதிகள் இன்னும் இருக்குது, பூசிக்கொள்வதற்கு விபூதி இருக்குது, ஓதுவதற்கு பஞ்சாட்சர மந்திரம் இருக்குது, நீங்கள் தூவி வழிபட பூக்கள்லாம் இருக்கு, அதனால சிவனுடைய பொற்பாதங்களை பற்றி கொண்டு இந்த கலியுகத்தோட கொடுமையிலிருந்து உங்களை காப்பாற்றிக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி திருஞான சம்பந்த மூர்த்தி ஒரு ஓலையில எழுதி தண்ணீர்ல போடுறாரு, அது மூழ்கல, நெருப்புலையும் போடுறாரு, எரியாம இருக்கு. அப்போ அனலையும் புனலையும் நீரே நெருப்பி வென்று வந்த அந்த ஓலையில என்ன இருக்கு தெரியுமா? வையம் களி துயர் தீர்க்கவே அரண் நாமமே சூழ்க. இந்த வையத்துல களியினுடைய கஷ்டங்கள்ல இருந்து மக்கள் தப்பித்துக் கொள்வதற்கு எங்கேயும் அரஹர அரஹரா என்று சிவனுடைய பெயர் ஒலிக்கட்டும் அப்படின்னு சொல்றார். அதனால வையம் களி துயர் தீர்க்கவே அரண் நாமமே சூழ்க, சிவனுடைய பெயரை எல்லாரும் உச்சரித்து கொண்டிருங்கள் அப்படின்னு சொன்னாராமா.